குட் ஆஃப்டர்நூன். வெல்கம் டு அவர் சேனல் பெஸ்ட் ட்ரேடிங் வியூ. ஃபர்ஸ்ட்டு வந்து டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து இந்த வாரத்துக்கு மார்க்கெட்டோட அனாலிசிஸ் பார்வை எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். அது போக வந்து ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் பார்த்துடலாம். நிஃப்டியோட வீக்லி சார்ட்லேருந்து போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வீக்லி சார்ட்டை எடுத்துக்கிறோம். வீக்லி சார்ட்டை பொறுத்த மட்டும் கேண்டில் வந்து போன வார கேண்டிலோட இந்த வாரம் மேலே போய் தான் க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகே, நம்ம ஏற்கனவே ஒரு பேட்டர்ன் வந்து நான் வந்து டெலகிராமில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஒரு நிமிஷம் இருங்க, டெலகிராமே நம்ம வந்து செக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் வந்து நேற்று முந்தா நாள் ஷேர் பண்ணியிருந்தேன். இது வந்து ஃபர்தராக ஓகே இங்கேருந்து மார்க்கெட் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் எடுக்குது அப்படின்ற பட்சத்தில் மேலே போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஓகே, 26,000 26,500 அப்படின்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா டவுன் சைடில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது இது வந்து நான் வந்து ஒரு டே சார்ட்டாக மாற்றுறேன். மார்க்கெட்டு இந்த பேட்டர்னுக்குள்ளே இருக்குது. அதுபோக ஆகஸ்ட் 3 இருக்கு இல்லையா, நமக்கு ஒரு இந்த க்ளோசிங்கில் ஒரு இது போட்டாங்கல்ல சிஏஎஸ்ன்னு சொல்லிட்டு, அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அரைச்சி தான் மார்க்கெட் போகுது. நல்ல ஒரு மொமெண்ட்டே இல்லை. அப்படி மூவ் ஆனாலுமே அது கிளியராக ஒரு ட்ரெண்டை வந்து காட்டிருச்சு. டவுன் ட்ரெண்டில் தான் மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. இப்போது ஒரு 2 நாளாக தான் மேலே போயிருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 12-15 நாள் கீழே வந்ததுக்கு ஒரு சின்ன ஒரு ஏற்றம் இருக்கணும்ல. இப்போ மார்க்கெட்டு இங்கேருந்து என்ன டைரக்ஷன் எடுக்கும் நமக்கு வந்து, இப்போ மார்க்கெட் வந்து இப்படி இருக்குங்க மார்ச் மாதத்துலேருந்து. ஓகே, நீங்கள் பாருங்கள், நான் காட்டுறேன் ஒன் பை ஒன்னாக. இப்படி இருக்குது. இப்போ இது வந்து ஃபர்தராக இங்கேருந்து இங்கே தான் இருக்குது. இது உடச்சிட்டு அகெயின் ஃபர்தராக ஃபால் ஆச்சுன்னா அடுத்து 23,050 இந்த லெவல் தான் மேஜர் லெவலாக இருக்கும். இல்லை இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் இந்த 24,700 800 இதை தாண்டிச்சு அப்படின்னா நமக்கு வந்து 26,000 வரைக்கும் கூட போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஆனால் இந்த ரேஞ்சுக்குள்ளே நடக்கு இல்லையா, இதை வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக தான் ட்ரேட் எடுக்கணும். ஓகே, ஸோ அதுதான் நம்ம வந்து இது பண்ணுறோம். இப்படி இருந்தாலுமே இவ்வளவு ஏற்ற இறக்கம் இருக்குது. மற்ற கேண்டிலை விட இது வந்து மோசமாக தான் இருக்குது. இது எல்லாம் தெரியுது. தெரிஞ்சாலுமே லெவல்ஸ் ரொம்ப ரொம்ப கரெக்டாக மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. நான் லாஸ்ட் டேவுமே ஒரு ரேஞ்சை வந்து உங்களுக்கு வந்து செட் பண்ணி கொடுத்துருப்பேன். 24,280க்கும் 24,180க்கும் நடுவில் ட்ரேட் எடுக்கக்கூடாது. எதுக்காக இந்த 2 ப்ளூ கலர்னால் எடுக்கக்கூடாது. இதை தாண்டி ஏதாவது நமக்கு வந்து பிரேக் அவுட் கிடைச்சா மட்டும்தான் நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணணுமே தவிர, மற்றபடி நம்ம வந்து வெயிட் பண்ணணும்னு அர்த்தம். அப்போது ஃப்ரைடே நமக்கு எப்படி இருக்குன்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இது வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது டவுன் சைடில் உள்ள ட்ரெண்ட் லைனு, அப் சைடில் உள்ள ரெசிஸ்டன்ட் லெவல், இதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். இப்போ இதையே நீங்கள் வந்து 1 ஹவராக போட்டால் எந்த மாதிரியான ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகுது, ட்ரெண்ட் லைன் எதுவும் பிரேக் அவுட் கிடைக்குமா, இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்துடலாம். ஓகே, இப்போ 1 ஹவரில் போடும்போது 1 செகண்ட் இப்படி இருக்கா மார்க்கெட்டு. ஆனாலும் ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இது வந்து உடச்சிட்டு கீழே வரலாம் அல்லது மேலேயும் போகலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து வெயிட் பண்ணிவிட்டு அவசரப்படாமல் எடுக்கிறது தான் சால சிறந்தது. அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது. அதுதான் நீங்கள் இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் 2 பேட்டர்ன் என் கண்ணுக்கு தெரியுது. மற்றவங்களுக்கு அதாவது பார்த்துக்கிட்டே இருக்க அது ஃபாலோ ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த இதெல்லாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போ நான் போடுற பேட்டர்னு எப்போவோ சொல்லிட்டேன். அந்த டேட்லாம் நீங்கள் இந்த டேட்டில் போய் பார்த்தீங்கனாலே தெரியும். 12 ஆகஸ்ட்டில் போய் பாருங்கள், 3 ஆகஸ்ட், 5 ஆகஸ்ட் இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது, ஃபால் ஆகுது, திருப்பி ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி ஃபால் ஆகிருக்கு. ரொம்ப கிளியராக நடந்திருக்கு, தெரியுதுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் என்ன, நம்ம ரொம்ப ரொம்ப கவனித்து பார்க்கணும், அவசரப்படக்கூடாது. இங்கெங்கெல்லாம் இருக்குன்னு போய் எடுக்கக்கூடாது. மார்க்கெட் இந்த கேப் ஃபில்லிங் வரைக்கும் மேபி வரலான்னு சொன்னோம். ஆல்மோஸ்ட் கேப்பை வந்து சூப்பராக வந்து அந்த லெவல் வரைக்கும் வந்திருக்கு. இன்னும் இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து மார்க் பண்ணி வைங்க. 24, 27க்கு நடுவுலலாம் கேப்பு பெண்டிங் இருக்குது. அது போக வந்து 19, 20க்கு நடுவுலலாம் கேப் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுட்டு மார்க்கெட்டோட டைரக்ஷன் எடுக்கும்போது நமக்கு கண்டிப்பாக இதெல்லாம் வந்து தேவைப்படும். ஓகேங்களா? என்ன லோட் ஆகுது? ஓகே ஓகே, நம்ம வந்து அன்றைக்கி நம்ம லெவல் செட் பண்ணோம் இல்லையா, 24,000 என்னது டெலகிராமில் இருக்கும், 24,280, அப்புறம் 24,180. இந்த 2 லெவல் எப்படி எடுத்தோம்? ஒன்றும் இல்லை, அன்னைக்கோட ஹை ப்ரீவியஸ் டேவோட லோ, இவ்வளோ தான். இதில் என்ன புதுசாக என்ன இருக்குது? அப்போ அதுக்குள்ளே இருக்கும்போது என்ன பண்ணக்கூடாது, ட்ரேடு எடுக்கக்கூடாது. அதுதான் நல்லது, என்னோட பார்வைப்படி அதுதான் நல்லது. சரிங்களா? சரி, இப்போது இது வந்து ஃபர்தராக மேலே மூவ் ஆச்சுன்னா எவ்வளோ தூரம் போகும், அல்லது கீழே வந்துச்சுன்னா என்ன பண்ணும்? இதை நீங்கள் வந்து ஒரு பாக்ஸாக போட்டுக்கிட்டாலும் சரி, சரிங்களா? ஏன்னா அந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் ஆனது ட்ரேட் ஆகுது. மறுபடியும் மண்டே ஓப்பன் ஆகுது அப்படின்னா இதை தாண்டி ஸ்ட்ராங்கான கேண்டில் என்ன டைரக்ஷனில், அப் சைட்லனா அப் சைடு, டவுன் சைட்லனா டவுன் சைடுன்னு நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம்.
சரிங்களா? சரி ஓகே. இப்போ இந்த இங்கேருந்து இங்கே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போடலாமா? இது வந்து வேலிடா இருக்குமா? அப்படின்னா தெரியாது. அது மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகுறத பொறுத்து தான் இது வந்து ஃபர்தரா வேலிட் இருக்குமா? இருக்காதா? அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? இதையும் தாண்டி உடைச்சிட்டு கீழே வருதுன்னா, இங்கே கேப் ஃபில்லிங் இருக்குது பாருங்க. 24,080ன்ற லெவல் வரைக்கும் மார்க்கெட்டு கேப் வந்து பெண்டிங்கில இருக்குது. ஸோ மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும். நான் லெவல்ஸ் என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். சப்போஸ் இது வந்து மேலே மூவ் ஆகுதுன்னா 24,320 அப்படின்ற லெவலு. அதை தாண்டிச்சுன்னா வெயிட் பண்ணி பார்ப்போம். அவசரப்பட வேணாம். ஓகேங்களா? இதுதான் இப்போது நான் வந்து மேஜராக ஜஸ்ட்டு பார்த்து வச்ச இதுதான். அடுத்து வந்து இது எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து டைரக்ஷன் எடுக்கணும். அதுதான் நல்லதும் கூட. எந்த இடத்துலையும் அவசரப்படாதீங்க. கேண்டில் பெருசாக இருக்குது, இல்லை உடச்சிட்டு அதாவது உடைச்சாலுமே கொஞ்சம் க்ளோஸ் வைக்கணும். சம்டைம்ஸ் வேகமாக போயிடுச்சு, நாங்கள் என்ன பண்ணுறது? போகத்தான் செய்யும், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? அவ்வளோதான். வேறு வழி கிடையாது. என்னவோ அதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ வந்து 15 மினிட்ஸ் போடலாம். எதுக்காக அப்படின்னா, இந்த ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி 2வது ஒரு ட்ரையாங்கிள் போட்டேன்ல, அதோட இந்த அப்சைடில் உள்ள ஒரு ட்ரெண்ட் லைனு. ஓகேங்களா? இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் தாண்டுதான்றதை நம்ம வந்து பார்க்கணும். இது இருக்கு இல்லையா? இங்கேருந்து போடும்போது இதை தாண்டிச்சு அப்படின்னா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா என்னோடய பார்வையில் தெரியுது. ஓகே, 25,500 450லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஓகே, ஏன்னா சடனாக ஒரு மூமெண்ட்டு வரலாம், தெரியாது. அதுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ப்ராப்பராக நடக்கணும். நடந்தால் ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போ 24,280 300 இந்த லெவலை தாண்டும் போது இதோட பிரேக் அவுட் க்ளோஸ் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அடுத்து மேஜரான லெவல் 24,500 தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லைங்க, இதெல்லாம் நடக்கவே இல்லை. மறுபடியும் ரேஞ்சுக்குள்ளே வந்துச்சு கீழே வருது அப்படின்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணும். அதுக்கப்புறம் இப்போ ஒரு டேட் சொன்னேன் இல்லையா, அந்த கேப் எதுவும் ஃபில் பண்ணுறதுக்கு மார்க்கெட் வருதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். அவ்வளோதான். இதுதான் நிஃப்டியோட அனாலிசிஸ். டெப்த்தாக நான் வந்து சொல்லியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். புரியலன்னா ஒரு தடவைக்கு 2 தடவையாக போட்டு பாருங்கள். அடுத்து வந்து பேங்க் நிஃப்டியில் ஏற்கனவே ஒரு 2 ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணியிருந்தோம். இருந்தாலுமே அந்த ப்ரீவியஸ் டேவானது, ஓகேங்களா, அந்த ப்ரீவியஸ் டேவானது ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்தது. நான் காட்டுறேன். ஓகே, இது வந்து ஏற்கனவே கொடுத்த ஒரு பேட்டர்ன் இதுக்குள்ளே தான் இருக்குன்றதை பார்த்துருக்கோம். ஒரு நிமிஷம் இருங்க, இதை வீக்லியிலேருந்து வந்துடலாம். வாரம் தானே, கொஞ்சம் பொறுமையாக வீடியோ பாருங்கள். ஓகே, இது வந்து வீக்லி சார்ட்டாக ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். எப்படி இருக்குது, ஏதாவது ஏறுறதுக்கு வாய்ப்பு தென்படுதான்னு பார்க்கலாம். இதை பொறுத்த மட்டி இந்த ரேஞ்சு எதுக்காக ஃபார்ம் ஆகுதுன்னா திருப்பி மேலே தான் போகும்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு கீழே பெருசாக வந்த மாதிரி இப்போதைக்கு எனக்கு ஃபீலே ஆகலை. ஏன்னா கீழே வரணும்னு நினச்சிருந்தா வேகமாக வந்திருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகிக்கிட்டே இருக்குது. எப்போது இந்த ஒரு டபிள்யூ பேட்டர்ன் போட்டுட்டு சஸ்டெயின் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா 10 வாரம் கழிச்சோ 20 வாரம் கழிச்சோ கூட மேலே போனதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது வந்து மேபி ஃபர்தராக மேலே போகுதான்றதை. அப்போ இது போகும்போது நமக்கு நிஃப்டியும் மேபி போகலாம், தெரியல, பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். இதுதானே உறுதியாக சொல்ல வேணாம். உடனே எல்லோரும் போய் காலுக்கு மேலே போகுமா, மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே 200 பாயிண்ட் கீழே ஓப்பன் ஆகுமா, இப்படிலாம் கொஸ்டின் வேணாம். ஏன்னா மார்க்கெட் அப்படின்றது எப்போ அப்படின்னா நம்ம அதை வந்து புரிஞ்சுக்கிடணும். எப்படிலாம் நம்ம வந்து பார்க்கணும். பல்வேறு விதமான பார்வைகள் இருக்கும். அந்த பார்வைகளை வந்து கோஆர்டினேட் பண்ணி பார்க்கும்போது தான் ரிசல்ட் கிடைக்கும். இதுதான் ஸ்ட்ராட்டஜி, இப்படி தான் போகணும் அப்படின்லாம் எனக்கு இப்போ வரைக்கும் பெருசாக தெரியல. நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப கவனமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதில் வந்து நம்ம வந்து ரேஞ்சை பிரேக் பண்ணுதா, அப்போ ரேஞ்சுக்குள்ளே எடுக்கலாமா, எடுக்கக்கூடாதா, எடுக்கிறது யாரோட தப்பு? நம்ம போயிட்டு இல்லை போட்ட லெவல் போல் அப்படின்னா லாஸ் ஆக தான் செய்யும். இது எல்லாத்தையும் நான் அனலைசிஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, முடிஞ்சால் நான் வந்து ஒரு ஃப்யூச்சரில் ஒரு கிளாஸ் வேணால் போடுறேன். எல்லோரும் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, பட் டைம் இல்லை, அப்படியே பெண்டிங்லேயே தான் இருக்குது. ஏன்னா அது ரெடி பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகும். ஓகேங்களா? அதனால தான். ஸோ இந்த பேங்க் நிஃப்டியானது இந்த இடத்துல நெக்லைனை பிரேக் அவுட் பண்ணாலுமே இந்த இடத்துல இந்த பாக்ஸ்குள்ளே சஸ்டெயின் ஆகிக்கிட்டு இருக்குது. 56க்கும் கிட்டத்தட்ட 58,700க்கும் நடுவில் ஒரு சஸ்டெயின் ஆகுது. அப்போ இது வந்து பிரேக் அவுட் நடந்துச்சு. இந்த ட்ரெண்ட் லைன் ஆனது பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா ப்ரீவியஸான ரெசிஸ்டன் 58,700 வரைக்கும் போகலாம். அதுக்கப்புறம் நடக்கிற பிரேக் அவுட் தான் உண்மையிலே மார்க்கெட்டை வந்து டைரெக்ஷனை திருப்பி கொண்டு போகிற பிரேக் அவுட்டு. இப்போ இன்பிட்வீனில் நடக்கிறதுலாம் நம்ம அதுக்குள்ளே உள்ள இன்சைடாக என்ன நடக்குன்றது தான் நம்ம வந்து செக் பண்ணுறோம். ஓகே, இது வந்து ட்ரெண்ட் லைன் போட்டாச்சு, இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அந்த ப்ரீவியஸ் டேவானது என்ன நடந்திருக்கு, ஒரு ரேஞ்சை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ மறுபடியும் இது சின்னதாக ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. அதாவது நான் சொல்கிறது இன்ட்ராடேக்கு டவுன் சைடில் கேப் இருக்குது. எவ்வளவு? 57,250 வரைக்கும். இதே இது அப் சைடில் மூவ் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். 58,000ன்றது மேஜர் லெவல். அந்த 58,000 தாண்டுச்சுன்னா தான் அடுத்து நான் இப்போ டே சார்ட்டில் சொன்னேன்ல 58,500 அப்படின்ற லெவல் வரைக்கும் அந்த பெரிய பாக்ஸ் அது வரைக்கும் போகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லை மறுபடியும் பாக்ஸுக்குள்ளே ஓப்பன் ஆகுதுன்னா
தெரியல, வெயிட் பண்ணுவோம். சரிங்களா? ஏன்னா மார்க்கெட்டு பிரேக் அவுட் ஸ்ட்ராங்கா வைக்குதா, க்ளோஸா வைக்குதா, இல்ல மேல போய் ஓப்பன் ஆகுமா, கீழ ஓப்பன் ஆகுமா? எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. எஃப்ஐடிஏ டேட்டா எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அதிலே பாதி விஷயம் இருக்கும். அத தாண்டி எப்படி போகுது அப்படின்றத அன்னைக்கு டேட்டுக்கு தான் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ தெளிவா சொல்லியிருப்பேன், பொறுமையா சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன். பொறுமையா போட்டு பாருங்க. அடுத்து டே சார்ட்டா மாத்திட்டு ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்குன்றத பார்க்கலாம். மார்க்கெட்டே எப்படி இருக்கு, ஸ்டாக் எந்த அளவுக்கு ஃபில்டர் ஆயிருக்குன்றத கொஞ்சம் நீங்க யோசிச்சுக்கோங்க. ஸோ அதனால கவனமா ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து குவாரண்ட் ஃபியூச்சர் டெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் இருக்கு. டே சார்ட் ஓகே. ஏன்னா இது வந்து லாஸ்ட் டே வந்து அப்பர் சர்க்யூட் அடிச்சிருக்கு. மேபி ஒரு மொமெண்ட் ஸ்டாக் தான். 470 வரைக்கும் போதான்றத பாருங்க. சரிங்களா? ரிஸ்க் தான், விருப்பம் இருந்தா பண்ணுங்க. அடுத்து வந்து குரோனக்ஸ் லேப். லைக் பண்ணிட்டு பாருங்க. லைக் பண்ண மறந்துட வேண்டாம். ஓகே, இந்த ஸ்டாக் வந்து முந்தி வந்து ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன், விட்டுருங்க. இப்போ இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ரேஞ்சு ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹைக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ 250 இந்த லெவலில், சாரிங்க, ஆமாம் 230 இதை தாண்டி இதோட பிரேக் அவுட் க்ளோஸ் இந்த வாரம் ஸ்ட்ராங்காக இருந்தால், அதாவது 1 or 2 days பாருங்கள், இதே மொமெண்ட் கொடுக்குது, நல்லா மூவ் ஆகுது அப்படின்னா அடுத்து வந்து 300 அந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா ஒரு ரேஞ்ச் வந்து பிரேக் பண்ணாலும் பண்ணுறதுக்கு பாசிபிள் இருக்குது. பிரேக் அவுட் இல்லைன்னா எடுக்கக்கூடாது. அதுவுமே 230க்கு மேலே க்ளோஸ் வைக்கிதான்னு பார்த்துட்டு எடுங்க. எஃப்சிஎல் ஓகே. இந்த ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸான லெவல் சூப்பராக வந்து கட் ஆயிருக்கு. ஃபர்தராக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 57 58 இந்த லெவல் வரைக்கும் போகலாம். எஸ்எல் பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அடுத்து வேறு என்ன இருக்குது? சாந்தி கோல்டு. இப்போ நான் சொல்கிற ஸ்டாக் எல்லாமே ஸ்மால் கேப்பாக இருக்கலாம் அல்லது மிட் கேப்பாக இருக்கலாம். செக் பண்ணிவிட்டு எடுங்க. சரியா? சாந்தி கோல்டை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த மாதிரியான ஒரு லெவல்லே மார்க்கெட் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது, சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா 330 340 வரைக்கும் போகலாம். டைம் எடுக்கும். ஓகே, மார்க்கெட் கண்டிஷன் பொறுத்து எஸ்எல் ஏதாவது மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அடுத்து ஏஜிஐ. எல்லாமேங்க ஃபுல்லாக சைடு வேஸு ரேஞ்சு, ஒரு பிரேக் அவுட்டும் கொடுக்க மாட்டேங்கி, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து மேபி ஃபர்தராக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவல் 800 840 இந்த 2 லெவல் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். 800 அல்லது 840 இந்த 2 லெவல் வரைக்கும் ட்ரை பண்ணலாம். எஸ்எல் வச்சுட்டு பண்ணுங்கள். ஏஜிஐ ஈக்விட்டி. ஒண்டர்லா ஹாலிடே. வேணாம். ஏன்னா ஒரே அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்குது. ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ரெசிஸ்டன்ட் வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். 570 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஒண்டர்லா ஹாலிடே. ஏன்னா எல்லாமே அப்படி தான் இருக்குது, வேறு ஆப்ஷன் இல்லை நமக்கு. சரி ஓகே. அடுத்து வந்து செக்டார் வைஸ் அனாலிசிஸ் பார்த்தோன்னா கோல்டு பீஸு சில்வர் பீஸ் மட்டும்தான் நல்லா மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. மற்றபடி வேறு எதுவுமே ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட் இருக்குது இதில் இந்த செக்டாரில் அப்படின்னு இப்போதைக்கு சொல்ல முடியல. சுகர் ஸ்டாக் நல்லா மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. ஒன்ஸ் வந்து அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? மற்ற எல்லாமே ஒரு சைடு வைஸு ரேஞ்சு இப்படியே தான் இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா என்றைக்கு இது வந்து மேலே எடுத்து நமக்கு எப்போ பிரேக் அவுட்லாம் கொடுக்குதோ அப்போ தான் நமக்கு வேலையே இருக்கும். அது வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ரெசிஸ்டண்ட்டு ஒரு ட்ரெண்ட் லைனை போட்டுட்டு வெயிட் பண்ணுங்கள். இன்ட்ராடே எடுக்கிறவங்க உங்களோட கேபிட்டலை சேஃபாக வச்சுட்டு குவான்டிட்டி கம்மியாக போட்டு கம்மியான பாயிண்ட் கிடைச்சாலே வெளியேறதுக்கு பாருங்கள். நான் லெவல்ஸ் கொடுத்தேன் அப்படின்றதுக்காக சடனாக உள்ளே போயிடாதீங்க. தெளிவாக சொல்கிறேன். ஒரு முறையும் கண்டினியூஸாக வீடியோ பார்த்தா தான் புரியும். லெவல்ஸை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. அவ்வளோதான். நீங்கள் இந்த வீடியோலேயே அவ்வளோ அப்சர்வேஷன் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.